Hi my dear friends and families, welcome to Saslin's Cookery. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சண்டே குக்கிங் vlog தான். நாங்கள் இப்போ மதுரைக்கு வந்திருக்கோம் எங்கள் மாமனார் வீட்டுக்கு. ஸோ இன்றைக்கி குக்கிங் ஃபுல்லாகவே இங்கே தான். இன்றைக்கி சண்டே. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு மாமியார் ப்ரான்ஸும் நண்டும் கேட்டாங்க. அதனால் என் ஹஸ்பண்ட் நண்டு ப்ரான்ஸு ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுதான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சமைச்சிருக்கேன் என்னென்னு பாருங்கள். மார்னிங் பூரியும் மசாலும் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் அந்த பூரிக்கு உள்ள மசால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த கிழங்குக்கு வெங்காயம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். தக்காளி 1, பச்சை மிளகா 1. பாப்பா இதனால் விரும்பி சாப்பிடுவோம், அதனால் காரம் கம்மியாக இருக்கட்டும்னு 1 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அப்புறம் பூண்டு இடித்தது 3 பல், வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கு 3, கடுகு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், கருவேப்பிலை, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு 4 சின்ன சைஸ் உருளைக்கிழங்க வேக போட்டிருக்கேன். அது வேகிற கேப்பில் பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு எடுத்துகிட்டு அதில் அந்த மாவுக்கு ஏற்ற உப்பு போட்டுட்டு நான் பூரிக்கு பிசைகிறதுனால ஒரு கை ரவை சேர்த்துருக்கேன். அப்படின்னா பூரி ரொம்ப நேரத்துக்கு அந்த புஸ் புஸ்ன்னு இருக்கிறது இருக்கும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கம்மியான தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஹார்டாகவே பிசைஞ்சிக்கலாம். பூரிக்கு ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சோம் அப்படின்னா மாவு தொட்டு தான் தேய்க்கிற மாதிரி இருக்கும். அப்படி மாவு தொட்டு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா எண்ணெய் எல்லாமே கருப்பு கருப்பாயிரும். அதனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சிக்கலாம். அது ஒரு சைடு ஊறிட்டு இருக்கட்டும். இந்த டைமில் அந்த பூரிக்குரிய மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்பு, அப்புறம் இடித்து வச்சுருந்த பூண்டு, பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும், மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிய வேகட்டும், மூடி வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் மஞ்சள் பொடி, மஞ்சப்பொடி போட்டதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். இப்போது நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கிழங்க நல்லா மசித்து உள்ளே போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது கிழங்கு 1-2 இருந்துச்சுன்னா கூட அதை மத்து வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். அப்படின்னா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் கிரேவிக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த கடலை மாவில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கலக்கிட்டு அதையும் உள்ளே ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், பூரி மசால் ரெடி. இப்போ பூரிக்கு தேய்ச்சிடலாம். பார்த்திங்களா, நம்ம கொஞ்சம் ஹார்டாக பிசைஞ்சதுனால அவ்வளோவா ஒட்டாது. நம்ம மாவு போடணுன்னு அவசியம் இல்லை. மாவு போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா எண்ணெய் ஃபுல்லாகவே கருப்பு கருப்பாக ஆயிரும். பூரியும் சுட்டு எடுத்துக்கலாம்.
பூரியும் கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டோம். பாப்பாவுக்கு இந்த பூரியும் கிழங்கும் ரொம்ப பிடிக்கும். அவளாவே உட்காந்து சாப்பிட்டுப்பா இதை. அடுத்து மத்தியானம் லஞ்சுக்கு புளி ஊற போட்டிருக்கேன். மீன் குழம்புக்கு தனியாக, ரசத்துக்கு தனியாக போட்டிருக்கேன். அப்புறம் நண்டு மசாலுக்கு கொஞ்சம் தனியாக ஊற போட்டிருக்கேன். எல்லாமே எறா, நண்டு, ஃபிஷ் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இந்த சாப்பர் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்காதே தான். ஆனால் இதை விட இது கொஞ்சம் பெரிய சைஸு. நிறைய வெங்காயம் போட்டு இது பண்ணிக்கலாம், நிறைய காய்கறி போட்டுக்கலாம். லஞ்சுக்கு ஃபஸ்ட்டு நான் மீன் குழம்பு வச்சுக்கிட்டேன். மீன் குழம்புக்குரிய லிங்க் நான் மேலே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இங்கே என் மாமியார் எல்லாத்துக்குமே மொத்தமாக ஒரு மசாலா அரைச்சி வச்சுப்பாங்க. அதுதான் இருக்கும். நான் அங்கே தனித்தனியாக போடுவேன். அதனால் இவங்க வச்சுருக்க மசாலையை நான் போட்டு குழம்பு வச்சேன். லாஸ்ட்டாக முந்திரி பருப்பு எல்லாம் அரைச்சி ஊற்றுவேன். இங்கே கொஞ்சம் கிராமத்து ஸ்டைலில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு தேங்காவும் சின்ன வெங்காயமும் போட்டு அரைச்சி ஊற்றிருக்கேன் லாஸ்ட்டாக. இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது டீட்டெயிலாக வேணும்னா தனியாக கூட நான் ரெசிபி போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நண்டு மசால் பண்ணேன். அது எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த நண்டு மசால் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, அப்புறம் இந்த மசாலுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, கொஞ்சம் சீரகம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு, அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்குல்ல அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி ஊற்றிட்டு, இந்த மசாலுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சுட்டு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பச்சை வடையெல்லாம் போனதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்கிற நண்டு அதையும் போட்டு நல்லா மசாலோட பரட்டி விட்டதுக்கப்புறமா நண்டுலேருந்து எப்படியும் கொஞ்சம் தண்ணி இறங்கும். அந்த தண்ணி இந்த தண்ணி எல்லாமே சேர்ந்து நல்லா வற்றி ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுட்டு, லாஸ்ட்டாக உங்களுக்கு பெப்பர் வேணும்னா போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இறக்கிட்டோன்னா அவ்வளோதான், நண்டு மசால் ரெடி. இதுக்கப்புறம் ஃபிஷ் பொடி மாஸ் பண்ணியிருக்கேன். நல்ல டேஸ்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகு பொடி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ட்ரையாகவே. அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அந்த மசாலா எல்லாமே ஃபிஷ்ஷில் படுற மாதிரி பரட்டி விட்டுட்டு இதை ஃப்ரீசரில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றிட்டு
இந்த மீன் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஹார்டாக பொரிக்க வேண்டாம், கொஞ்சம் சாஃப்டாகவே பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ வந்து முள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக போட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம். இந்த ரெசிபிக்கு வந்து வெங்காயம் நிறைய போடணும், அதனால் 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் நான். அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வெங்காயத்தை சாட்டே பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ அந்த முட்டையை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் பச்சை மிளகா வேணும்னா போட்டுக்கலாம். நான் ஃபிஷ்லேயே கொஞ்சம் காரம் இருக்கிறதுனால பாப்பாக்காக நான் அதில் பச்சை மிளகா போடலை. பச்சை மிளகா வேணால் கூட இதில் போட்டுக்கலாம். பச்சை மிளகா, பெப்பர் பவுடர் எல்லாமே இதில் போட்டுக்கலாம். அப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா உதிரியாக அது முட்டையும் வெந்து இதோட நல்லா ஜெல் ஆகிற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை கட் பண்ணி போட்டு ஒரு டேஸ்டான ஃபிஷ் பொடி மாஸ் ரெடி. அடுத்தது ரசம் வச்சேன். என்னடா ரசத்தெல்லாம் போடுறாளன்னு பார்க்காதீங்க, கண்டினியூஸாக இன்றைக்கி சண்டே விலாக்னால என்னென்ன பண்ணியிருக்கேன்னு காட்டியிருக்கேன். ரசம் வந்து என்னோடய ஸ்டைலில் எப்படி வச்சுருக்கேன்னு காட்டுறேன். இது மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு, கருவேப்பிலை, ஜீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய், அப்புறம் தக்காளி இதை மட்டும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து புளியை கரைச்சிக்கிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ தண்ணியும் அளவாக ஊற்றிக்கிட்டு உப்பு போட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு அப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு தாளிச்சிட்டு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சதை ஊற்றி போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி, பெருங்காயத்தூள் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி கரைசலை இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான். நுர வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், ரசம் முடிஞ்சுது. இதுக்கப்புறமா வந்து கிறிஸ்பி ப்ரான் ஃப்ரைஸ் பண்ணேன். அது ஆல்ரெடி ரெசிப்பியில் போட்டிருக்கேன். அது வேணுன்றவங்க மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், அது பார்த்துக்கோங்க. இவ்வளோதான் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சில். இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் செஸ்லின்ஸ் குக்கரி பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.